செக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு அனுபவம். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் ஆக்கின்னு இருக்காங்க. செக்ஸே ஒரு அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வன்மம், கொஞ்சம் வந்து மென்மையான ஒரு வன்மம் இருக்கும் அதில். அதாவது ஒரு 18 வயசு பையனை கூட நீங்கள் வந்து நம்பிடலாம், கண்ணில் காமம் தெரியும் பொண்ணுடைய பார்வையில். 40 வயதுக்கு மேலே இருக்கிறவனுங்க ரொம்ப மோசம், 60 ரொம்ப கொஞ்சம். அப்பாவை தவிர பெண் குழந்தைகள் வந்து எல்லார்கிட்டையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு எப்படி சிந்திக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். எதை சிந்திக்கணும்னு தேவையில்லை, அது அவங்களே கற்றுப்பாங்க. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. பெண் குழந்தைகள் மீதான பாலியல் ரீதியான தாக்குதல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்திய அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி பார்த்திங்கன்னா, கடந்த 2024 ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் 6900 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 19 வழக்குகள். இது தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்கள் இது இன்னும் அதிகம். இது வந்து பதியப்பட்ட வழக்குகள். இது இல்லாமல் இன்னொன்று வெளியில் இன்னும் தெரியாமல் நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நாளுக்கு நாள் இந்த மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரிப்பதற்கும் மரணங்கள் ஏற்படுவதற்கும் என்ன அடிப்படை காரணமாக இருக்க முடியும்? முக்கியமாக இந்த பெண் குழந்தைகள், சின்ன பருவமடையாத குழந்தைகள் மேலே கூட, குழந்தைகள்கிட்ட, ஒரே பாலினத்தவர்கள்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு காம இச்சைகள், ஒரு மாதிரி தீவிரமான ஆசைகள் ஏற்படுறதுக்கு மனரீதியாக என்ன காரணம்? இது எப்படி கையாளணும் டாக்டர்? நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ்ன்றது வந்து ஆஃப் லேட் நிறைய தெரிய ஆரம்பிச்சிடுது. நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. செக்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு அனுபவம். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் ஆக்கின்னு இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அது வந்து, அதில் வந்து ஒரு கன்சென்ட்டோட நீங்கள் வந்து ஒரு பெண்ணு கூட, ஒரு வளர்ந்த பெண்ணோட செக்ஸ் பண்ணும் பொழுது அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கன்சென்ட் இல்லாமல் பிடிக்கலைன்னு சொன்னால் மனைவியோட இல்லை இருக்கிறவங்களோட கூட அது வந்து அது வேறு மாதிரி தான் ஆகிடும். அது ரேப்புன்னு கூட இதுவாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து முன்னாடி இருந்த ஒரு அடலசென்ட்டுக்கு இப்போ இருக்கிற அடலசென்ட் வந்து பார்த்திங்கன்னா, காமத்துடைய முன்னாடிலாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்தது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு இருந்தது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு வந்து அவங்கள தடுத்துன்னு இருந்தது. ஒரு இதெல்லாம் வந்து செக்ஸா அப்படின்னு வந்து தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் ஒரு செக்ஸாலஜிஸ்டுடைய வார்த்தையில் சொல்கிறதுன்னா, செக்ஸ் வந்து 2 காதுகளுக்கு நடுவில் தான் இருந்தது. இவன் வந்து பேசுவான், நான் அப்படி இருந்தேன், நான் அப்படி இது பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போனது, இந்த மாதிரி தான். மீடியா வளருது. மீடியா வந்தவுடனே, மீடியா வளர வந்து ஒவ்வொரு தடவையும், இப்போ ரப்பர் உருவானோடனே அது காண்டமாச்சு. விசிஆர் வந்தவுடனே நிறையா அது வச்சு, அதே சமயத்தில் போர்னோகிராஃபி வந்து ஒரு பெரிய வேறு ஒரு கோல்டு மைன் அது போயின்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பல பிரச்சனைகளையும் உண்டாக்குது. இப்போ வந்து சாதாரணமாக முன்னாடிலாம் போர்னோகிராஃபினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு படங்கள் பார்ப்பாங்க. இல்லை ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் வந்து ஊருக்கு வெளியில் ஒரு 10:30 மணி காட்சிக்கு பிட்டு படம் ஓடும். அதை காக்கிறதுக்காக பேசாமல் இருப்பாங்க. இதில் வந்து நிறைய வயசானவங்க இருப்பாங்க. ஒரு செக்ஸ் புக் படிக்கிறனா கூட வந்து மவுண்ட் ரோட்டில் அந்த இதுக்கு ஒரு தேட்டர் பக்கத்தில் வந்து மஞ்சளாக வந்து பின்னல் அடிக்கப்பட்ட ஒரு காகிதம் இருக்கும், புக்கு இருக்கும். அதை வாங்கிட்டு போவாங்க. இவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து நீங்கள் சும்மாவே இருந்தால் கூட வந்து உங்கள் மொபைலில் வந்து, என் மொபைலில் அதை பற்றி வருது. நிறைய வந்து பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் ஆகுது. வயசு வராத பிள்ளைங்களுக்கும் எக்ஸ்போஸ் ஆகுது. எல்லாருக்குமே தெரியுது. அதாவது போன ஜெனரேஷனுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக தெரியுது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் வந்து முன்னாடிலாம் தெரியாது. முன்பின் அறியாமல் இருக்கிறவங்க அவங்க செக்ஸ் வச்சுக்கிறது, அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, நீ வேறு யாரோ அப்படின்ற மாதிரிலாம் போகிற மாதிரிலாம் இருக்காங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸில் என்னன்னா, இதில் வந்து ஒரு பீடோஃபிலிக்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து சில ஒரு வித்தியாசமான ஒரு செக்ஸே ஒரு அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வன்மம், கொஞ்சம் வந்து மென்மையான ஒரு வன்மம் இருக்கும். அதில் ஒரு அக்ரெஷன்.
அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சம்மதிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன மைல்டு அக்ரெஷன். ஐ எம் டாக்கிங் அபவுட் செக்ஸ் பிட்வீன் இது கன்சென்டிங் பார்ட். குழந்தைகிட்ட போகிறவங்க என்னன்னா, முதல்ல வந்து இதில் வந்து யாரோ வந்து கண்ணுக்கு தெரியாதவங்கலாம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிறவர் தாத்தாவாக இருக்கலாம், அப்பாவுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், தாய் மாமனாக இருக்கலாம், ரெகுலராக விசிட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். எந்த குழந்தைக்கு அடிக்கடி வந்து இவர் வந்தாருன்னா அவர் வந்து ரொம்ப இந்த குழந்தை ரொம்ப 2 பேரும் விளையாட போவாங்க, அவங்களுக்கு அதிகமாக பரிசு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் குரூமிங் சொல்லுவாங்க, நம்பிக்கை உருவாக்குறது. அப்புறமா நாங்கள் வந்து இவங்க 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் வேலையில் போவாங்க. தாத்தாட்ட விட்டுட்டு போகும்பொழுது ஒரு சமீபத்தில் வந்து தாத்தா வந்து தப்பாக நடக்கிறார். அந்த தப்பாக நடந்த அந்த நடத்தை வந்து அந்த குழந்தை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட அதை எக்ஸிபிட் பண்ணும்போது தான் அவங்க குடும்பமே ஷாக் ஆகுது. ரொம்ப கஷ்டமான ஏதாவது வந்து என்னன்னா, அதில் பெரிய ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு ரொம்ப விஷயம். அது வந்து அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா வந்து என்கிட்ட அவ்வளோ டீசெண்டாக இருப்பார், என்கிட்ட கூட ட்ரெஸ்ஸு கூட மாற்ற மாட்டார், அவரா இப்படின்ற மாதிரி வந்து. அதாவது அப்புறமா வந்து அந்த அவங்கள பேசாமல் வேற ஒரு இடத்துல போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு தான் வந்து அதுக்கு ஒரு தீர்வு காமிச்சோம். என்னன்னா, இதில் வந்து ஒரு இவங்களுக்கெல்லாம் வந்து பீடோஃபிலிக்கெலாம் ஒரு பர்சனாலிட்டி ஆளுமை பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு பெரிய வளர்ந்த ஒரு பெண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிறது போகும்போது எனக்கு வந்து என்னால் வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்குது. செக்ஸில் ஈடுபடுறது பெண்ணுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. செக்ஸ் ப்ராப்ளம் வந்து 95% வந்து பெண்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆண்களுக்கு தான். ஏன்னா செக்ஸில் ஈடுபடுறதுக்கு ஆணுக்கு ஒரு புதிய அரௌசல்லையோ இல்லை ப்ரொசீட் பண்ணுறதோ இல்லை பெனிட்ரேஷனோ எரெக்ஷன் இருக்கணும். அந்த டுமுசன்ஸ், அந்த ஆண் உறுப்புடைய எழுச்சி இருக்கணும், அது மெயின்டைன் ஆகணும், அது குறையக்கூடாது. பெனிட்ரேட் பண்ணி முடிஞ்சு அந்த உச்சகட்டம் அந்த பெண்ணுக்கு போகிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த எல்லாமே முடிஞ்சால் கூட அதுலேயும் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னீங்கன்னா லீகலாக அது இம்பார்ட்டன்ஸ். இதனால் அடிப்படையில் நீங்கள் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, ஏன்னா ஒரு பெண் வந்து உணர்ச்சியை வசப்படாமல் தூண்டப்படாமல் சாதாரணமாகவே அது வந்து அதில் ஈடுபடலாம். ஆனால் அந்த ஈடுபடும் ஆணுக்கு வந்து அந்த பெண் வந்து உண்மையிலே வந்து தூண்டப்பட்டிருக்கா ரசிக்கிறா அப்படின்னா தெரியாது. அந்த அம்மா சொல்லி தான் தெரியும். அதனால் இது ஒன்று சில சமயம் வந்து என்னால் ஒரு பெண்ணை வந்து என்னால் வந்து முடியுமா, எனக்கு அந்த அளவு உணர்ச்சிகள் தூண்டப்பட முடியுமா, இறுக்கமான நிலைமையில் என்னுடைய உறுப்புகளோடு நான் வந்து இயங்க முடியுமா, அந்த ஒரு இதில் குழந்தைகிட்ட அந்த இதெல்லாம் கிடையாது. குழந்தை வந்து அதாவது இப்போ என்னென்னா, ஒரு ஆண் வந்து செக்ஸ் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை நேராக பார்க்குறாப்புல. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. விலங்குகள் வந்து பின்னாடி தான் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹோமோசெப்பியன்ஸ் வரும்பொழுது தான் மூஞ்சி வந்து முன்னாடி வந்து உறுப்பு வந்து முன்னாடி வந்தது. அந்த விலங்குகள்லேருந்து வரும்பொழுது அப்போ தான் வந்து அந்த ஆணும் பெண்ணும் நேராக பார்க்குறாங்க, அப்போ ரெஸ்பான்ஸை பார்க்குறாங்க. ஆணுக்கு அடிப்படையிலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி உண்டு. அந்த இது வந்து ஒரு வளர்ந்த பெண்ணோட என்னால் முடியாதோ அப்படின்ற மாதிரி இல்லை, போதுமான எரெக்ஷன் இருக்காதோ, குறையும், காமம் குறையும். ஒரு 17-18 வயசில் நினச்சாலே வந்து உடனடியாக வந்து ஒரு ரெடியாகிற ஒரு ஆண் மகன் வந்து 60 வயசில் கிடையாது. கட்டிப்பிடிச்சு தொட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த உணர்ச்சி தூண்டப்படணும். இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அந்த குழந்தைகள் வந்து சாஃப்ட் டார்கெட். அது வந்து வெளியில் சொல்லாது. சில பர்வர்ஷனான விஷயங்கள் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட இல்லை தன்னுடைய பார்ட்னர்கிட்ட இல்லை வந்து அந்த அம்மா வயசானவங்களாக இருப்பாங்க, பிள்ளைங்களாம் வளர்ந்துடுத்து இனிமேலுக்கு என்னையா உனக்கு அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட, இல்லை தான் படித்த பார்த்த ஒரு போர்னோ அங்கே பார்க்குறது. இது இல்லாட்டி வந்து இந்த மாதிரி சில பேருக்கு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேஷன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து அதாவது சில ஃபிக்ஸேஷன்ஸ் காமம் வந்து இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒரு மெச்சூராக வந்து ஒரு ஃபிக்ஸேஷன் இல்லை. உள்ளார்ந்த பயம், தன்னை மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத தனம், அப்புறம் வந்து இதை ஒரு குழந்தை வந்து ஒரு கதறதை பார்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு விகேரியஸ் கிராட்டிஃபிகேஷன், அது கூட ஒரு மனநோயோட அதாவது மன பிறழ்ந்த நிலைமை தான் அது. அதில் வந்து இருக்கிறது அதை பற்றி கவலைப்படாமல், அதாவது இவங்களோ பீடோஃபிலிக்ஸோ இந்த ரேப்போ இப்போ வந்து சந்தோஷம் மெயின் அவங்களுக்கு கிடையாது. அந்த செக்ஸ் சார்ந்த ஒரு வன்முறையை அங்கே பிரயோகிக்கிறோம்ல, அதுதான் அது. அந்த வன்மையான உணர்வுகள் இருக்குல்ல, அதுதான். இப்போ வந்து
ஒரு மனிதன் வந்து ஒரு வளர்ந்தவன் வந்து ஒரு பெண்ணை வந்து வளர்ந்த பெண்ணை ரேப் பண்ணும்பொழுது அந்த பொண்ணோட சந்தோஷமாக இருக்கணும்னா நீ எப்பொழுது நீ வந்து சம்மதிக்கிறாயோ அதுவரை நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் வந்து ஒரு பழைய படத்தில் டயலாக் அந்த மாதிரி ஒரு கன்சென்ட்டோட வந்து நான் இல்லை எனக்கு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்பொழுது அவனுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. அடுத்தவங்க அதாவது செக்ஸ்ன்றதே 2 பேர் சேர்ந்தது, ஒரு பரிமாறிக்கொள்வது, பெற்றுக்கொள்வது, கொடுத்து பெற்றுக்கொள்வது. இது வந்து அந்த ரேபிஸ்டிக்கிட்ட கிடையாது. அந்த வன்முறை தான். ஐம் டாமினேட்டிங், ஐம் அக்ரெசிவ்லி ஐம் ஆக்டிங். உன்னை வந்து நான் வந்து துன்புறுத்துறேன். அந்த துன்புறுத்தல் வந்து அவனுக்கு வந்து ஒரு நெருப்பு ஜுவாலை மாதிரி உள்ள எரிஞ்சிக்கினே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இப்படிப்பட்ட ஆண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படணுமா, தண்டிக்கப்படணுமா? கண்டிப்பாக தண்டனை இருக்குது. கண்டிப்பாக தண்டனை பண்ணணும். தண்டனை வந்து இது இப்போ இருக்கிறது வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நிச்சயமாக என்னன்னா சிகிச்சையோட கலந்த தண்டனையா? இல்லை, அது வந்து அதாவது மறுபடியும் வெளியில் வந்து அந்த தப்பை செய்யக்கூடாது. இல்லை அங்கே தான் நான் லீகல் இன்சானிட்டி. அதாவது நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து குற்றம் செய்யும் பொழுது, இது குற்றம், இந்த குற்றம் செய்யும் பொழுது அந்த குற்றம் செய்யும் பொழுது அந்த குற்றத்தின் தன்மையை உணரக்கூடிய நிலைமையில் இருந்தாரா இல்லையா, அப்போ வந்து அந்த குற்றம் செய்யும் தன்மையை அவர் உணரலை, இப்போ மர்டர் பண்ணுறாருன்னா லீகல் இன்சானிட்டி இன்வோக் ஆகிடும். செக்ஷன் 84 ஐபிசி இன்சானிட்டி டிஃபென்ஸ் வந்துடும். அவங்க வந்து இதுக்கு வந்து மனநல காப்பகத்தில் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. இது பர்சனாலிட்டி டிசார்டர். பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணுறேன்றது தெரிஞ்சிருக்கும். இவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்படணும். இப்போது இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறோம். அறத்தை போதிக்கக்கூடிய கல்விச்சாலைகளில் கூட மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் இதே மாதிரி அவங்களுடைய மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அங்கே வரக்கூடிய பெண் குழந்தைங்கள்கிட்ட இது மாதிரி பாலியல் ரீதியான பலாத்காரத்தில் ஈடுபடுறாங்க. நம்ம நிறைய பத்திரிகைகள்லாம் படிக்கிறோம். நிறையா அது மாதிரி நடக்குது. அது மாத்திரம் இல்லை, இதில் இந்த மாதிரி ஆசிரியர்களில் ஒரு சில பேர் வந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய தனிப்பட்ட மன அழுத்தங்கள் காரணமாக இந்த மாணவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட பெரிய குற்றமாக பார்க்குறதையும் ஒரு சில சந்தர்ப்பங்களை அவங்க கடுமையாக தாக்குறதையும் கூட நம்ம நிறையா கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஆசிரியர்கள்னா இவங்க வந்து நாளைய தலைமுறையை உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற இந்த ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதை பார்க்கும்போது அவங்க வந்து பணிக்கு சேர்வதற்கு முன்பாகவும் அவங்க பணிக்காலத்திலையும் குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்க்ரீனிங் சொல்லக்கூடிய உளவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும்னு ஒரு கருத்து இருக்குது. இது அவங்களுக்கு செய்யப்படணுமா? ஏன்னா எல்லா ஏன்னா இவங்களுக்கு ஏன்னா ஆசிரியர்கள் தான் முக்கியமாக சொல்கிறோம். ஏன்னா அவங்க நாளைக்கு ஃப்யூச்சர் அவங்க கையில் இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? நான் படித்தது வந்து என்னன்னா, ஒரு ஓவிய போட்டி நடத்தினாங்க. ஓவிய போட்டி ஓடும்போது மிகுந்த சாந்தமான ஒரு முகத்தை உடையவருக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. எல்லாரையும் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஆளை செலக்ட் பண்ணாங்க. என்ன ஒரு சாந்தம், பார்த்தா ஒரு பார்க்கும்போதே மனசு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை செலக்ட் பண்ணுறாங்க. பரிசும் கொடுத்துட்றாங்க. பரிசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காலங்கள் போகுது. ஒரு 10 வருஷம் சென்று அதே கும்பல் வந்து இன்னொரு போட்டி நடத்துது. மிக கொடூரமான ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணணும், வந்து அந்த இதில் வந்து பரிசு வாங்கணும். மறுபடியும் வராங்க. ஒருத்தன் வந்து என்னடா இப்படி ஒரு கொடூரமாக இருக்க ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அவன் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறேன்னு, எனக்கு 2வது பரிசு இதுன்னு. எப்படியான்னு, கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் தானே எனக்கு சாந்தமான மூஞ்சை கொடுத்ததுக்கு பரிசு கொடுத்தீங்க, இப்போ நானே வந்து கொடூரமான மூஞ்சிக்கு வாங்கின்னு இருக்கேன்னு. எவன் எப்போ மாறுறான்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து கருத்து வந்து இதுவாக இருந்தால் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு, அதாவது ஒரு 18 வயசு பையனை கூட நீங்கள் வந்து நம்பிடலாம். கண்ணில் காமம் தெரியும் பொண்ணுடைய பார்வையில். 40 வயதுக்கு மேலே இருக்கிறவனுங்க ரொம்ப மோசம். 60 ரொம்ப கொஞ்சம், அதாவது ஒரு அப்பா மாதிரி இந்த மாதிரி, அதாவது அப்பாவை தவிர பெண் குழந்தைகள் வந்து எல்லார்கிட்டையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆசிரியர்னு இல்லை, டாக்டர்கிட்டோடைய ரூமில் அறையில் நடக்கலாம், ஒரு எந்த தொழில் பண்ணுறவங்க இடத்துலையும் நடக்கலாம். அதாவது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப அப்பா வந்து குடிச்சிருந்த அப்பாவும் சில சமயம் வந்து தப்பாக நடந்திருக்காரு. அம்மா அதுவும் வந்து இதுவாக இருக்கும். அதாவது உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு ஆணுடைய அவருடைய க்ரெடிபிலிட்டி அதாவது கும்பலில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
சரி அவரை மாதிரி இல்லை, பிரமாதமாக ரொம்ப டீசன்ட் ஜென்டில்மேன். தனியாக ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும்பொழுது அந்த ஆண் வந்து நிச்சயமாக ஒரு ஜென்டில்மேனாக நடந்தான்னா அது உண்மையாக பெரிய விஷயம். சந்தர்ப்பங்கள் இங்கு, அதாவது பஞ்சதந்திரம் வந்து தப்பாக சொல்லுது, அது வந்து எங்கே நோ சான்ஸ், நோ டார்க் கார்னர்ஸ், நோ மேன் டு ஓ அப்படின்ற மாதிரி அது பேசும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அப்போ வந்து கொஞ்சம் வந்து சந்தர்ப்பங்கள்னால் இல்லை, தனியாக இருக்கும்போது தப்பாக நடக்காமல் இருக்கிற ஆண்கள் வந்து அப்போ தான் நம்ம இது பண்ணணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சுற்றி, அதாவது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெண், நீங்கள் ஒரு ஆண் இல்லை இப்படி வச்சிங்களேன், ஏன்னா நான் உங்களே சொல்லணும், ஒரு ட்ரைபாட் கேமரா மாதிரி இல்லாமல் ட்ரோன் கேமரா மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு. எப்பொழுதும் அந்த ஜாக்கிரதை உணர்வு, வயது வித்தியாசம் இல்லாமல். அதாவது என்னென்னா, ஒரு இதில் வந்து 15 வயசு 16 வயசு பசங்க கூட வந்து ஒரு 50 வயசு பொம்பளைங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ வந்து காமம் வந்து இலக்கணம் இல்லாதது, வரம்பு மீறியது, அங்கே வாய்க்கால்கள் இருக்கலாம், வரப்பு இல்லை. அதனால் வந்து அது வந்து எந்த இடத்துலையும் ரிஸ்க் இருக்குது. அதனால் அது இது வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பண்ணி ஆகணும். எல்லாருமே வந்து இங்கே வந்து, அதாவது எல்லாருமே வந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பெண் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்தவங்கெல்லாம் வந்து அதுதான் உலகமாக இருக்குது, மாறிட்டு வருது. இல்லை, இப்போ நம்ம ஏன் குறிப்பிட்ட ஆசிரியர்னா அவங்க அந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறதுனால தான் இது மருத்துவமனையிலையும் நடக்குது, மருத்துவமனையிலையும் நடக்குது, எல்லா இடங்கள்லையும் நடக்குது. எங்கெல்லாம் வந்து ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறார்களோ அங்கங்கேயும் நடக்குது. ஒரு நேற்றுக்கு ஒரு இதில் பார்க்கும்போது பாவம் வந்து ஒரு ரோட்டில் போகிறவங்ககிட்ட ஒரு பைக்கில் இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி தப்பாக வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு போகிறாப்புல. அதனால் இடம் பொருள், அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்றது கிடையவே கிடையாது. இல்லை, இப்போ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணதுனால அவருடைய ஆசிரியருடைய மனநிலையை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது சரியா? அது தெரிஞ்சு இல்லைங்க, அதாவது எல்லா இது நீங்கள் வந்து இது நிறைய நடக்கிறது. அதாவது ஒரு திருடு போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சர்ச் பண்ணலாம். இல்லாத போது நீங்களாம் திருடுவீங்களா? உங்கள்கிட்ட வேறு ஏதாவது உங்கள் பொருள் சம்மந்தப்பட்டது இல்லாமல் வந்து, இப்போ நான் ஒரு இதில் ஒரு நகை கடையில் நான் வேலை செய்கிறேன்னா, நான் வேலை விட்டு போகும்போது என் பையன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வரும்பொழுதே என் பையன் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட வேலைக்கு முன்னாடி அது வந்து கொஞ்சம் அனாவசியமான ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கும். அது வந்து, அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வந்து நடக்கிறது வந்து இந்த இடத்துல தான் நடக்கணும் இல்லை, அந்த ஆசிரியர் வந்து வேறொரு இடத்துல வர சொல்லிட்டு கூட வந்து தப்பாக நடந்துக்கலாம். நீ எங்கே வாமா, நான் வந்து உனக்கு வந்து டெசர்டேஷன் பற்றி பேசலாம், தீசிஸ் பற்றி பேசலாம், இல்லை வந்து ஒரு ஹோட்டலில் கூட போய் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு வந்து அங்கே கூட வந்து இதான் ஓவர் கப் ஆஃப் காஃபி எது வேணால் நடக்கலாம்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இன்றைய மாணவர்களில் பெரும்பாலானவர்கள், குறிப்பாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, பருவமடைந்த கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, மனதளவில் மிகவும் பலவீனர்களாக இருக்காங்க. ரொம்ப பலவீனம் உள்ளவங்களாக பார்க்குறோம் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவங்களால எதிர்கொள்ள முடியறதில்ல. உதாரணத்திற்கு ஒரு காதல் தோல்வி, இல்லை ஒரு பரீட்சையில் ஒரு தோல்வி, இல்லை தனக்கு பிடிச்ச பாடத்தை எடுத்து படிக்க முடியலைங்கிற பிரச்சனை, இல்லை அவங்களுக்கு விரும்புகிற கல்லூரியில் சேர முடியல, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பெரிய முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு தீர்வே இல்லை, நம்ம தற்கொலை தான் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இவங்களுக்காகவே இத்தனை வருஷம் அவங்கள வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க பெற்றோர்களை பற்றி கூட அவங்க நினைக்கிறது இல்லை. இந்த சமூகம் இதை பற்றியுமே அவங்களுக்கு லட்சியம் இல்லை. ஒரு அவசரமாக அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முக்கியமாக இந்த நீட் பரீட்சை வந்ததுக்கப்புறம்லாம் இது அதிகமாகிடுச்சு. நம்ம நிறைய பத்திரிகைகளில் பார்க்குறோம். இப்படி வந்து இந்த மாணவர்களின் மனநிலை இப்படி மாறி போனதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஏன் இன்றைக்கி இவ்வளோ வீக்காக இருக்காங்க இந்த மாணவர்கள்? இதை வந்து இந்த சமூகமும் அவங்க குடும்பமும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அரசாங்கமும் இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு எல்லாத்தையுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு ஆக்கிட்டோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா, இங்கே வந்து எதையும் ஒரு முறை எப்படியாவது வந்து வெற்றி பெறணும், இந்த மனப்பான்மையை வளர்த்துட்டோம். பொதுவாக பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா, எங்கள் வந்து முன்னாடிலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து வெறும் படிப்பு மட்டும் இருக்காது. நாங்கள் எஸ்எஸ்எல்சி எழுதும்பொழுது பப்ளிக் எக்ஸாமில் காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம்,
மறுநாள் காலையில், மறுநாள் மதியானம், மறுநாள் காலையில், இது மாதிரி தொடர்ந்து, அதாவது பேக் டு பேக். அதாவது என்ன இதுன்னு தமிழ் ஃபஸ்ட்டு, தமிழ் செகண்டு, இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு, இங்கிலீஷ் செகண்டு, இந்த மாதிரி தான் வரும். ஒரு கேப்பே இருக்காது. ஆனால் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, அதில் வந்து ஸ்கூலே வந்து எங்களுக்கு வந்து போகிறதுக்கு கூட வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லா இதாக இருந்தது. அங்கே வந்து ஒரு லைப்ரரி இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு புக்கை எடுக்கணும், பிடிக்குதோ இல்லையோ படிக்கணும். அது வந்து நிச்சயமாக வந்து அது வந்து படிக்க ஆரம்பிச்சு அதில் பாதியாவது படித்தோம். அதில் கேள்வி வேறு கேட்பார் அவர். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து டிராயிங் கிளாஸ் இருக்கும். நாங்கள் ஏதாவது ஒன்று வரையணும். மூணாவது வந்து ஒரு தோட்டக்கலைன்னு சொல்லிட்டு வந்து அங்கே வேற வந்து போய் ஏதாவது செடியை பிடுங்கிட்டு ஏதாவது பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே இருக்கும் அதில். அது வேற லெவலில். அதுக்கப்புறம் வந்து என்சிசி இருந்தது. அதில் வந்து அதுக்கப்புறம் கேம்ஸ் இருந்தது, தமிழ் மன்றம் இருந்தது, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் இருந்தது. யாராவது ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஸ்கூலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமருக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அல்ஜிப்ரா வந்து அப்போ தான் ஆரம்பித்த போது அப்போ ஒரு கிளாஸ் இருக்கும். இதில் வந்து மறுபடியும் நடுவில் வந்து கிடைக்கிற நேரத்தில் மதியானத்தில் விளையாடுவோம். இதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே இருந்தது. அதாவது இப்போ விளையாட்டு நேரத்தில் கூட பாடம் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆகிடுது. அதாவது பிடி கிளாஸை கொடுங்க, நான் ஃபிசிக்ஸ் எடுக்கிறேன். இப்போ வந்து எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் ஒரு கிரவுண்டு இருக்கா பாருங்க. கிரவுண்டுனா சும்மா பேருக்கு வந்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பாதி பேர் விளையாடுறதே மொபைலில் தான் விளையாடுறானுங்க. நீங்கள் அந்த பறந்த ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கிளாஸில் அத்தனை பேரும் வந்து ஒரு பாலை வந்து சும்மா ஒரு டென்னிஸ் பாலை போட்டு ஃபுட்பால் மாதிரி ஆடிருப்பானுங்க. அத்தனை பேரும் வந்து ஒரு பேஸ்பால் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க, பேட்மிண்டன் எக்ஸ்போஸ், வாலிபால் பண்ணுவானுங்க. அங்கே பார்த்தா ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று நடக்கும். அதில் வந்து ஒருத்தன் தாண்டுவான், அது ஒரு பெரிய கலாட்டாக வரும், பெரிய இதுவாக இருக்கும். அப்புறம் இன்டர் ஸ்கூல் மீட்னு இருக்கும். இதெல்லாம் வந்து இருந்தபோது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்கும். இது எல்லாமே இருக்கும். அது வந்து அது எல்லாம் படித்தாங்க. யாருக்கும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. அதாவது வந்து ஒரு கலாட்டா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே வந்து இருந்தது. ரொம்ப பெரிய அளவில் இல்லை. அப்போ கூட இந்த பரீட்சையெல்லாம் இருந்தது. மெடிக்கல் காலேஜில் ரேங்கிங்லாம் வந்து இருந்தது, பயங்கரமாக இருக்கும். அப்போ கூட வந்து எங்களுக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மெஸ் இல்லை. தெருவெல்லாம் ரோடோரம் சைடோரம்லாம் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் பல வியாதிகளை புக்கில் படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களே வந்து எங்களுக்கே ஜாண்டிஸு டயரியா எல்லாம் வந்து அட்மிட் ஆகி வந்து சொல்கிறேன். அப்போ கூட வந்து இது இல்லை. என்னன்னா அப்போ வந்து எல்லாருமே ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. சரிங்களா, சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. நீ எந்த ஊர், நீ என்ன பண்ணுற, எங்களுக்கு வந்து புக்கே வாங்க வேண்டியதில்லை, அவங்க புஸ்தகத்தை கொடுப்பாங்க, அவங்க படிச்சுட்டு கொடுக்குற போது புஸ்தகத்தை. அப்போ வந்து ரொம்ப கடுமையான ஒரு இதெல்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் இப்போ வந்து இந்த வெறி வருது உடனடியாக வந்து. அதாவது எந்த அளவுக்குன்னா, நாங்கள் 9th இங்கே சேர்க்குறோம், ஆனால் நீட் கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை. எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுதே அவன் பிஜி நீட்டுக்கு ஒரு டெய்லி படிக்க ஆரம்பிக்கிறான். எம்டி ஜெனரல் மெடிசன் படிக்கும்பொழுது அடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அன்றைக்கி அந்த எம்டி ஜெனரல் மெடிசன் கோர்ஸை போடவும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இதுவாக இருக்குது. அதாவது நாளைன்றத ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அவங்க வந்து ஆமாம் கோல் போஸ்ட்டை நகர்த்திக்கினே போயினே இருக்காங்க. இதுதான் அதாவது ஒரு வெறி வருது. நம்ம வந்து வெற்றி பெறுவது தான் வாழ்க்கைன்றதை வந்து சொல்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது வந்து உங்களுடைய தோல்விகள்லேருந்து. ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற விஷயத்தை விட அனுபவம்ன்றது நம்ம விழுந்து எழுந்த இடங்களில் தான். அதை நம்ம உணர்ந்தாலே போதும். ரெண்டாவது, நம்ம வந்து வெறித்தனமாக அந்த இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்ன்னு ஒன்று உடனடியாக வராது. இப்போ இருக்கிற மனப்பான்மையெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு எல்லாத்தையுமே வாங்கணும், அடுத்தவர்களுக்காக வாழ்ந்துன்னு இருக்கோம். நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து இன்னொரு தடவை வாங்குவோம். அவன் நம்மளை மதிக்கணும். இன்னொருத்தருடைய திரைக்கதையை வந்து ஸ்கிரிப்டுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கோம். இது வந்து பேரண்ட்ஸ் இதை வந்து எடுத்து செய்கிறாங்க. 100% அவன் மதிக்கணும். அந்த மனப்பான்மை வேணாம். அவங்க படிக்கிறான், நீ ஏன் படிக்கல கம்பேரிசன். அவன் வந்து இதுக்கு போகிறான்னா, கார் வச்சுருக்கான்னா, என் நிலைமை தான், இதுதான் என் நிலைமை, இதில் நான் சந்தோஷமாக இருப்பேன், இதில் எனக்கு வெக்கமே இல்லை, நான் வந்து இப்போ தான் வந்துன்னு இருக்கேன், இதை வந்து நான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண போகிறது இல்லை
அவர் ஆணோ பெண்ணோ எல்லாருமே வந்து என்னென்னா ஸ்பெண்ட் பண்ணணும். பணம் வந்து அதாவது தேவை. இப்போ நிறைய இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்கள், எது வேணும், பணம் தான் சொல்லுவாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஒரு ஆசை இருந்தது, நல்லா சம்பாதிக்கணும். ஆனால் அந்த வெறி வரல. அப்போ ஆசைகள் இருந்தது. அந்த 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 இளைஞர்களுக்கு நாங்கள் அந்த போன தலைமுறையில் ஆசை இருந்தது, வெறி வரல. அந்த வெறி வரும்பொழுது தான் எப்படியாவது வின் பண்ணணும். அதாவது யுத்த தர்மங்கள் கூட இருக்குது. நீங்கள் வந்து அதாவது நம்ம ஒரு நேர் வழியில் வராத வெற்றி குறுக்கு வழியில் வந்தால் அதை வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து ஜீரணிக்க முடியாது. அது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கஷ்டமாக இருக்கும். அது உண்மையான வெற்றியாக இருக்காது. உண்மையான வெற்றியாக இருக்காது. உங்களுக்கு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு இதுவாக இருக்கும். அதாவது இன்னொருத்த வாக் ஓவர் ஆகிட்டு நீங்கள் வந்து அப்போ போய் கப்பு வாங்கினீங்கன்னா அது அசிங்கம். அந்த போராடி வந்து இது பண்றது இருக்குல்ல. அதாவது கிரிக்கெட் மேட்சை கூட இப்போ ஒரு போர் மாதிரிலாம் ஆகி போச்சு சண்டை. ஒரு டாக்டர் அன்னைக்கு சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறாரு, அவர் வந்துட்டு ஒரு என்னுடைய இதில் நான் சம்பாதிச்சு வாங்கின காரு அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ கட்டுறேன்னு பெருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது அந்த அளவுக்கு கிடையாது அவனுக்கு வந்து. ஏன்னா அவனுக்கு அந்த இது தெரியும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னார். இல்லை, அவன் சம்பாதிச்சு வாங்கியிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் வந்து அது பெரிய விஷயம். மஜ்னுவின் கண்களால் பாருங்கள் லைலா அழகாக இருப்பாள். அவனுடைய பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள், அவன் உழைப்பு எந்த இதுவும் இல்லாமல் அவன் வந்து வாங்கியிருக்கான். வாங்கின கார் சின்னதாக இருந்தாலும் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். நமக்கு வேணால் அது சாதாரணமாக இருக்கலாம். ஒரு தவழ்ந்து இருக்கிற குழந்தை எழுந்து நடக்கும்பொழுது அதுவாக எழுந்து நடக்குது இல்லை, அது பெருமைப்படுறது வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உண்டாக்கணும். ரெண்டாவது, வாழ்க்கையில் மகிழ்ச்சின்றது ஒன்று, திருப்தின்னுன்றது ஒன்று. உங்களுக்கு எது கிடைக்குது, எது ஆசைப்படுறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் நடுவில் மகிழ்ச்சி. ஆசைப்படுறதுக்கு இல்லை கிடைக்கிறதுலையும் ஏற்றுக்கொள்வதிலையும் இருக்கிறது திருப்தி. மகிழ்ச்சியிலேருந்து நம்ம திருப்திக்கு போகணும். மகிழ்ச்சி எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் திருப்தி வந்து உங்களிடம் தான் வரணும். மகிழ்ச்சி வந்து ஒரு பணத்தால் வரலாம், ஒரு நிகழ்வால் வரலாம். திருப்தி வந்து அதை உணரணும், இதுதான் நல்லா இருக்குது அப்படின்றது. அதுதான் வந்து பெரிய விஷயம். அது வந்து கற்றுக் கொடுத்தோன்னா, அதாவது நம்ம வந்து இப்போ இருக்கிற தலைமுறைக்கு எப்படி சிந்திக்கணுன்றதை சொல்லி கொடுக்கணும். எதை சிந்திக்கணும்னு தேவையில்லை, அது அவங்களே கற்றுப்பாங்க. இப்படி சிந்திக்கணும் அப்படின்னா எப்படி சிந்திக்கணும், எதை சிந்திக்கணும், எதை வாழணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்துடும்.